நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா 65 அதிகாரம் 24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஒரு பிராமிஸ் பண்றாரு. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளுக்கு ஒரு பிராமிஸ் பண்றாரு. நம்ம பேசுறதே அவர் கேட்கிறார். இந்த வசனத்தை இன்னும் மல்கியாவினுடைய புஸ்தகத்துல அழகா எழுதியிருப்பாரு. மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் கவனித்து கேட்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னாடி ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய காரியம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அப்படின்னா ஒரு பெரிய குவாலிபிகேஷன் ஒன்றும் இல்லை. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தா எல்லா அந்த இடத்துல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிறத கவனித்து கேட்பாருன்னு இல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்ப அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து 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 நடக்கிற பிள்ளைகள் பேசுகிறதையே கர்த்தர் கேட்பார். இப்ப நீங்க நினைக்கிறீங்க, என் செபத்தை கர்த்தர் கேட்கிறாரா, என் செபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கிற நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு மாசம் ஜெபம் பண்ணிட்டேன், இந்த காரியங்களுக்கு இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்ப நம்மளுடைய குவாலிபிகேஷனை ஒண்ணு கூட்டிட்டே போகணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆண்டவரே எல்லா விதத்திலையும் சிந்தனையில, நம்முடைய சொல்லுல, செயல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா, ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றார், நீங்க பேசுறதே கர்த்தர் கேட்பாராம். நீங்க வீட்லயா, வேலை ஸ்தலத்திலயா, டிராவல்லையா, எந்த இடத்துல நீங்க பேசிட்டு இருக்கிற காரியத்தையே கர்த்தர் கேட்டு அதற்கும் பதில் தருகிற ஒரு தேவன் தான். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து நடக்கணும், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பயந்து நடக்கணும், எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவரே இன்னும் உமக்கு பயப்படுற பயம் எனக்கு பலமா வேணும். உலகத்துல இருக்கிற பயம் இல்ல, என்ன நடக்குமோங்கிற பயம் இல்ல, பிள்ளைகளை குறிச்ச பயம் கிடையாது, எதிர்காலத்தை குறிச்ச பயத்தை இந்த இடத்துல சொல்லல. நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த பயம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என் சத்தத்தை கேட்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நான் இந்த நேரத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிலைமையில என்னை கர்த்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கண்கள் என்னை காண்கிறது, அவர் என்னை சோதி தருகிறார், என்னோட இருக்கிறார், அவருக்கு மறைவானவனா நான் இல்ல, மறைவானவளா இல்ல. இந்த ஒரு ஃபெய்த் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றேன், நீங்க பேசுறதே நான் கேட்பேன், நீங்க பேசுறதே நான் கேட்டு அதை கவனிச்சு கேட்டு அதை கூட நான் குறிச்சு வைப்பேன். ஆதியாகமம் 24 அதிகாரம் 2 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 24:2 அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, ஆபிரகாம் சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்தைகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும். ஆபிரகாமுடைய வார்த்தையை பாருங்க, அவன் அவருடைய வேலைக்காரனோட பேசிட்டு இருக்கும் போதும் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி என் கையை உன் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன் சொல்றான், அவ்விடத்துல பெண் என் கூட வரலன்னா நான் என்ன செய்ய, மறுபடியும் உங்க பையனை கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நீ எங்க கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆபிரகாம் என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த இடத்துல ஆபிரகாமும் வேலைக்காரனும் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 24:7 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை தருவேன் எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய வேர்டு எவ்வளவு அழகா வருது. நீ போப்பா அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார் அப்படின்னு அவர் சொல்லல, அவர் அப்படிப்பட்ட வேர்டை யூஸ் பண்ணல. அவர் எவ்வளவு அழகா ஒரு மனுஷனோட தன்னுடைய வேலைக்காரனோட பேசும்போது ஒவ்வொரு வேர்டுலையும் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தி, அப்பா என் ஊர்ல நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், இந்த இடத்துக்கு போ, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவார்னு சொல்லி எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அதனால
அந்த வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார். அங்கிருந்து நீ அழைத்து கொண்டு வரும்படி, ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வரும்படி தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். அப்படின்னா வேற எந்த ஆப்ஷனும் இல்லப்பா. என் குமாரனை நீ அங்க கொண்டு போறது வேண்டியது இல்ல, நான் அங்க போறது இல்ல, அந்த பொண்ணு இங்க வரமாட்டான்னு சொல்ல மாட்டா. நீ இப்போ ஒரு தூதனை அனுப்புவார். இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அருமையா கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்க அல்லது கர்த்தரை நம்ம உயர்த்த கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த கர்த்தருடைய வல்லமையை நம்ம ருசிக்க நீங்க எங்க இருந்து பேசினாலும் கர்த்தர் அந்த அந்த காரியத்துக்கு பதில் தருவார். நீங்க எந்த இடத்துல இருந்து என்ன காரியத்தை அறிக்கை பண்ணாலும் கர்த்தர் அதுக்கு பதில் தருவார். எப்படின்னா, இப்ப 24 மணி நேரம் உங்க பிள்ளைகளை நீங்க வாட்ச் பண்ண முடியாது. 24 மணி நேரமும் உங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க முடியாது. அல்லது உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். உங்க மேல தேவ கிருபை பெருகுச்சுன்னா, உங்க மேல தேவ இரக்கம் பெருகுச்சுன்னா, உங்க மேல தேவ தயவு பெருகுச்சுன்னா, ஆண்டவர் அருமையா ஆபிரகாம் அவ்வளவு ஒரு நேசம் வச்சிருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம் வச்சிருந்தார். அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் ஆபிரகாமுக்கு. அதனால அவரு சொல்றாரு, நீ போ, உனக்கு எதுவுமே நெகட்டிவா நடக்காது, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அதுக்கு என்ன நடக்கும்னா, நான் என்ன அழைச்ச தேவன் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவார். நல்ல கவனிங்க. இந்த வேர்டை ஆபிரகாம் சொல்லி எலியேசர் அனுப்பும் போது, எலியேசர் அந்த இடத்துக்கு கரெக்டா சரியான இடத்துக்கு ஆண்டவர் எலியேசரை ரீச் பண்ணி வச்சுட்டாரு. நல்லா கவனிச்சா, எலியேசர் எந்த இடத்துல அந்த அடையாளத்தை கேட்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் எலியேசரை கொண்டு வந்தார். ஒரு துறவு பக்கத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து எலியேசருக்கு இந்த அடையாளத்தை கேட்கும்படி ஆண்டவர் ஆளுகை செய்றார். அவர் கரெக்டா போய் அந்த ரெபேக்கால் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல வந்த உடனே, அந்த துறவி பக்கத்துல வந்த உடனே எலியேசர் சொல்றாரு, என் நிஜமானாகி ஆபிரகாம் தேவனாகி இருக்கிற கர்த்தாவே. இப்ப நீங்க நல்லா இந்த இடத்த ஒரு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, எலியேசர் டைரக்டா கர்த்தர்கிட்ட பேசல, அவன் ஆபிரகாம வச்சு கர்த்தர்கிட்ட பேசுறாரு. எப்படி சொல்ற, எஜமானா இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே அப்படின்னா, நம்ம இப்ப நம்மள பாக்குறவங்க என்ன செய்யணும், இவங்க வழிபடுற தேவன் எனக்கும் கிரியை செய்வார் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய நடக்கைகள் இருக்கணும். எலியேசர் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய பக்தி, ஆபிரகாமுடைய நடக்கை, ஆபிரகாமுடைய ஆண்டவருடைய தேடுதல் எல்லாத்தையும் பார்த்து இவருக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. ஆபிரகாம் ஒளியா கேட்டாலே கர்த்தர் கிரியை செய்வார் அப்படின்னு. எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, அப்ப இவருக்கு தேவனா இல்லையா? ஏன்னா ஆபிரகாம் அந்த அளவுக்கு அவர் நடந்திருக்கிறாரு. இன்றைக்கு நீர் எனக்கு இந்த காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். எவ்வளவு ஒரு பிரேயர் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இங்க தண்ணி இங்க இந்த இடத்துல துறவு இருக்கு, இங்க தண்ணி எடுக்க வர்ற ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்பேன், நீங்களும் குடி, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஆதியாகமம் 24:11 அவர் எலியேசர் என்ன சொல்லியிருக்கணும், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நீ எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு நீ நியமித்தவள்னு அவர் சொல்லல, நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்கு. சோ அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா ஆபிரகாமும் இருக்கிறாரு, ஈசாக்கும் இருக்கிறாரு. அப்படி அவர் ப்ரே பண்ணும்போது, எனக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும்படி செய்தருளும். நல்ல கவனிங்க. இதுக்கு அடுத்த வேர்டு என்னன்னா, இது எந்த அளவுக்கு அவங்க 2 பேர் பேசுறது ஆண்டவர் நடத்துறாருங்கிறத நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 24:15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாரும் நல்லா சொல்லுங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அதாவது அந்த வேர்டை அவன் முடிக்கிறது கூட இல்ல. ஆண்டவரே, நான் இப்ப தண்ணி கேட்பேன், நீங்க குடி, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண்ணே, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நீங்க நியமித்தவள் நான் நினைச்சுக்கிறேன், இப்படி அனுகிரகம் செய்தவர்களும். இந்த பிரேயரை கூட எலியேசர் முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெபேக்கால் வந்துட்டான். அருமையா ரெபேக்கால் வரும்போது நல்ல கவனிங்க, இந்த அந்த துறவுல இறங்கி குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தார். அப்ப துறவுக்குள்ள போகும்போது எலியேசர் அவள்கிட்ட பேசல. துறவுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வெளியே வரும்போது கரெக்டா எலியேசர் கேட்கிறாரு, அதாவது எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்த தீர் மட்டும் பார்ப்பேன். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி செய்யறாரு? ஆபிரகாம் இருக்கிற இடம் வேற, ஆனா ஆபிரகாம ஆண்டவர் அவ்வளவு நேசிச்சதுனால, வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்துல பேசுறதுனால, நீ போ எலியேசர், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னைய நடத்தினவர், ஒண்ணுமில்லாம நிலைமையிலிருந்து என்னைய கொண்டு வந்த தேவன் உனக்கு ஒரு தூதன் அனுப்புவார்.
உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இத கர்த்தர் கேட்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க விசுவாசத்துல வீட்டுல நீங்க இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க கணவன் மனைவி பேசலாம், பிள்ளைகள் பேசலாம். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறாருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் நடக்காதுங்க. அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி நீங்க பேசுனீங்கன்னா, நீங்களே அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களே அது இது இந்த காரியம் ஒண்ணும் இருக்காது, அவ்வளவுதான். அப்ப நம்ம பேசுற வேர்டு என்னன்னா, நம்மளே நெகட்டிவா பேசி நம்மளே அந்த காரியத்தை முடிச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த காரியத்துல எப்படியாவது கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னா அவர் செய்ய மாட்டார். காரணம், நீங்க முடிச்ச சாப்டரை கர்த்தர் தொடங்க மாட்டார். நீங்க விரும்பாத ஒண்ண கர்த்தர் உங்ககிட்ட திணிக்க மாட்டார். அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யணும்னா, கர்த்தரால் அதை செய்ய முடியும். கர்த்தர் அதை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இது அவர் வல்லமை உள்ளவர். நீங்க சொல்லணும், அவர் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர். இது அவரு டீல் பண்றது அவருக்கு ஈஸி. எனக்காக அவர் செய்வாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம காரியத்தை பார்த்த உடனே அது அப்படியே, அது இப்படிதான், இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளே அதுக்கு ஒரு முடிவு கட்டி நம்ம அதை பேசி நீங்க நல்லா கவனிங்க. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். நீங்க ஜெபத்துல இருக்கும் போது மட்டும் இல்ல, நீங்க நார்மலா உங்களுடைய வீட்டுல பேசும்போது, நார்மலா உங்க வீட்டுல இருக்கும்போது, நார்மலா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, அல்லது நீங்க ஒரு காரியத்தை குறித்து மத்தவங்கள்ட்ட பேசும்போது அதை கவனிச்சு கேட்கிறார். அப்படின்னா நீங்க பேசுற ஆளும் சரியா இருக்கணும். நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது உங்களை ஒரே அமுக்கிற ஆள்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு காரியம் வாய்க்காது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க கேட்கும் போது உங்களோட ஈக்குவலா இருக்கிற அபிஷேகத்துல இருக்கிறவங்க, அல்லது விசுவாசத்துல இருக்கிறவங்க, அல்லது அதுக்கு மேல இருக்கிறவங்களோட உங்களுடைய டீலிங் இருக்கணும். அல்லது நீங்க அவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய வேர்டு அறிக்கை பண்ணுகிற மாதிரி இருக்கணும். எலியேசருக்கு ரொம்ப விசுவாசம் கிடையாது. எலியேசர் எஜமானா இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் தான் சொல்றாரு. அப்பனா அவர் அப்படி ஆபிரகாம் சொல்ற வேர்டை அங்கீகரிக்கிற மனுஷனாவது இருக்கிறார். என்ன எஜமான் சொன்னா கரெக்டா இருக்கும், ஆபிரகாம் பேசினா கரெக்டா இருக்கும்னு அவர் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷங்களோட நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசணும். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதெல்லாம் நடக்காது, நீ சும்மா பேசிட்டே இருக்காது, இப்படித்தான் பல வருஷமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மனுஷங்கள்ட்ட உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க பேசும்போது, அதை செயல்படுத்த நினைக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தி அதை கர்த்தருடைய வல்லமையை ஒப்பிட்டு பேசுறதுக்கு பழகணும். உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு. வெறுமையா என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை நடத்தும், எனக்கு அப்படி செஞ்சிடும், எனக்கு இப்படி செஞ்சிடும், அப்படி கிடையாது. நீங்க எந்த வேர்டு சொல்றதுக்கு முன்னாடியும் நீங்க பைபிள் எடுத்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய வானத்தையும் பூமியும் படைத்தவரா இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் ஆரம்பிப்பாங்க. நம்ம என்னன்னா, ஆண்டவரே நீங்க எதை செஞ்சிருங்க, அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க அந்த வேர்டு சொல்லும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் கிரியேட் ஆகும். இப்படிப்பட்ட தேவனிடத்துல நான் பேசுறேன் அப்படின்னு. அதுதான் இப்ப ஒரே அரசியல் தலைவர்கள்லாம் ஊருக்குள்ள வரும்போது வாழ்க வாழ்க ஏன் கத்துறாங்க? அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு இருந்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் போது ஆபிரகாம் இதுக்கு சரியா செய்வார். ஆபிரகாமுடைய லைஃபை நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அது அவருக்கு நல்லா தெரியும். அவரை கர்த்தரை உயர்த்தி அவருடைய ரிக்வெஸ்ட் வைப்பார். கர்த்தரை உயர்த்தி அவருடைய ரிக்வெஸ்ட் வைப்பார். இந்த நாள்ல ஒண்ணு கத்துக்கோங்க. கர்த்தரை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்த்தி உங்களுடைய ரிக்வெஸ்ட் வைங்க. அதுல கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும். ஜெபிப்போமா. தகப்பனே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிரசனம் இந்த காலை வேளையில எங்கள் மீது இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நாங்க ஜெபிக்கிறதே கர்த்தர் கேட்கிறாரா, இவ்வளவு டிலே ஆகுதுன்னு நினைக்கிற இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க பேசுறதையே நான் கேட்கிறேன் அப்படின்னு. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயத்துல இருக்கிற நினைவுகளையும் அறிந்திருக்கிறீங்க, உங்க சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீங்க. உமக்கு பார்வைக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல சுவாமி. உடைய பிள்ளைகளை மனதார நீங்க ஆசீர்வதிங்க. தேவ கரம் இருக்கட்டும், தேவ பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணி ஆண்டவரே உயர்த்தி 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 பேசி பேசி அவர்கள் பழகட்டும். அந்த நாள்ல கூட ஆண்டவரே, நாங்க எங்களுடைய தேசத்துல இருக்கிற எலெக்ஷனுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்கள்ல இந்த எலெக்ஷன் மேல உங்களுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா மாநிலத்திலும் நடக்கிற எலெக்ஷன்ஸ் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர், நீ நீதி செய்கிறவர். ஆண்டவரே, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆண்டவரே, நாங்க சமாதானத்தோடு வாழ்றதுக்கு, தேசம் சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு கலிகூறுதலோடு இருக்கிறதுக்கு யார் வரணுமோ அவர்களை நீங்க ஆளுகைக்கு கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, இந்த 5 வருஷம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கலாம். ஆனா நீங்க சகலத்தையும் நியமித்து
நியமித்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூமியில விசேஷமா இந்த எலெக்ஷன்லயும் செய்யப்படுவதாக. நாங்க அப்படி அதை எலெக்ஷனை பரலோகத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லா மாநிலங்கள்ல, எல்லா இடங்கள்ல, எல்லா பூத்துல இருக்கிற எலெக்ஷன் நடக்கிற எலெக்ஷன் காரியங்கள் எல்லாத்தையும் பரலோகத்தின் ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். உடைய கரம் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மனதார ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக. கர்த்தாவே, உடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்